கியூட்டா இருக்கு. இந்த புல்மினான் கிராஃப்ட்டை எப்படி செய்யணும்னு தெரியுமா? வாங்க சொல்லி தரேன். ஐயோ இதெல்லாம் கலர் ஆகிட்டே. நீ கையெடு, கை வச்சு மறைக்கிற பத்தியா? என்ன பண்றது? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா ஒரு கிராஃப்ட் வீடியோ தாங்க பார்க்க போறோம். ஸோ கிராஃப்ட் வீடியோவா? என்ன கிராஃப்ட் வருது? புல்மினான் கிராஃப்ட் தாங்க. அந்த கிராஃப்ட் செய்யறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படும் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். என்ன பொருட்கள் தேவைப்படும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெயிண்ட் தேவைப்படும் நம்மளுக்கு. அப்புறமா ஒரு ப்ரஷ் தேவைப்படும், ஒரு பென்சில், பிளாக் பென், அதுக்கப்புறமா ஒரு எரேசர், ஒரு ஃபுல் சைஸ் A4 ஷீட் வேணும் நம்மளுக்கு. ஸோ இப்போ வாங்க வந்து நம்ம கிராஃப்ட் செய்யலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த A4 ஷீட் சைஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இந்த ஆஃபாக இப்படி மடக்கிக்கணும். நம்ம இப்போ வந்து ஒரு லைன் மாதிரி தெரிஞ்சிருக்கா? ஸோ அந்த லைனில் என்ன பண்ணணும்னா இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி ட்ரையாங்கிள் இருக்கிற மாதிரி மடக்கிக்கோங்க. 4 கார்னர்லேயும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து ஒரு குட்டி லைனாக இருக்கா, அதை நீங்கள் இப்படி வச்சு இப்படி எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த லைன் இந்த இடத்துல ஒரு அப்படியே கோடு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த லைனில் வந்து அப்படியே இப்படி சேர்க்கணும். அதே மாதிரி இந்த சைடு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்படி மடக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 இடத்துலையும் இந்த மாதிரி இந்த மாதிரி மடக்கிக்கணும். பின்னாடி இப்படி திருப்பினோன்னா ஃபுல்லாக கிளியராக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ யாருக்காச்சும் நீங்கள் வந்து ஸ்பை மாதிரி சீக்ரெட் மெசேஜ் அனுப்புறீங்கல்ல, சீக்ரெட் மெசேஜ் அனுப்பும் போது இந்த இடத்துல நம்ம வந்து அந்த சீக்ரெட் மெசேஜ்லாம் எழுதிட்டு அப்படியே இப்படி க்ளோஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இதுக்கு மேலே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் அந்த மார்க்கர் வச்சு இது கொடுத்துடணும். நான் வரைஞ்சிட்டு இருந்தேன்னா அப்போ அப்பா சொன்னாங்க, தோ இந்த பேடே வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு அழகான ஒரு க்யூட்டான பிளாக் பேட் வாங்கி கொடுத்துட்டாங்க. சரி கண்டினியூ பண்ணாம வேலையை ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. க்யூட்டாக இருக்கா? இப்போ கலர் பண்ண போகிறேன். ஸோ இது அப்படியே இந்த இடத்துல இருந்து நாங்கள் அப்படியே எல்லோ கலர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம இப்படி கொடுத்துக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா மேலே இருக்கு இல்லையா, ஸ்ட்ரெயிட்டாக ஆக்கிட்டு மேலே இருக்கு இல்லையா, இப்படி மடக்கிக்கோங்க. இந்த இடத்துல நான் முடிச்சு காமிக்கிறேன். இந்த இடத்துல இப்படி ஒரு ஆஃப் வரைக்கும் மடக்கிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இது ஆஃப் இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே இப்படி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அது உள்ளே அப்படியே இப்படி அப்படியே விட்டுட்டு அதே மாதிரி இந்த 2வது இதுலையுமே வந்து அப்படியே உள்ளே விட்டுறணும். இருங்க செஞ்சு காமிக்கிறேன். ஓ யா, இப்போ நம்மளுக்கு சுலபமாக வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சா? நல்லா இப்படி அமுத்திக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அமுத்திட்டு இப்போ வந்து இந்த மாதிரி ஆகிடும். இதை நம்ம அப்படியே புல் பண்ணால் அந்த மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் எழுதணும் அப்படின்னா புல் அப்படின்னு எழுதணும். நம்ம புல்னா அந்த புல் சொல்லலை, கிராஸ் சொல்லலை, புல் அப்படின்னு எழுதணும். புல் அந்த மாதிரி எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல சுற்றி ஒரு டாட் மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப அவுட்லுக் செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு வாட்டர் எஃபெக்ட் கொடுத்து ஒரு க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இப்படி இழுத்தோன்னா இதோ அந்த மெசேஜ் வந்து வரும். யா இங்கே பாருங்கள். ஸோ நம்ம அப்படியே புல் பண்ணோன்னா இந்த மெசேஜ் வரும், ஹாப்பி பர்த்டே. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருக்கீங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? தேங்க்ஸ். சரி, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Tanisha.